சந்தோஷம்னா என்ன? சொந்தமாக வீடு, கங்க்ராச்சுலேஷன், 1,00,000 சம்பளம், வட்டுக்கள் 1,00,000 சம்பளம், மிக்க நன்றி. சொந்தமாக காரு, பைக்கு. இப்போ நாம ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி நானும் உங்களை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் தான் சந்தோஷம்னு நம்ம நம்பிட்டு இருக்கலாம். ஆமா, அது உண்மையா கூட இருக்கலாம். பட் நடக்காததை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறத கத்துப்போம். ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சதும் நமக்கு கிடைக்கிற டீ, தொட்டுக்கிறதுக்கு கிடைக்கிற பிஸ்கெட், அதுல இருந்து ஆரம்பிக்கிற எல்லாமே, 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, வீட்டில் நமக்கு இருக்கிற ஃபேனு, நம்ம கையில் நோண்டுறதுக்கு இருக்கிற ஃபோனு, 7 கழுத வயசாகியும் வேலைக்கு போகாமல் ஏன்டா வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்காத வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ், எப்போ கல்யாணம்னு கேட்காத சொந்தக்காரங்க, கஷ்டம்னு சொன்ன உடனே கடன் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு, கொடுத்த காசை திருப்பி கேட்காத கடங்காரன், பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் ஏறாமல் இருக்கிற வெயிட்டு, எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ஆம்லேட்டு, நாம மட்டும் சிங்கிளாக இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களும் சிங்கிளாக இருக்கிறது, எவ்ரி சண்டே எடுக்கக்கூடிய நான்வெஜ்ஜு, வெயிலுக்கு கிடைக்கிற தயிர், வெளியில் கிடைக்கிற ஃப்ரீயான நீர்மோர், துவைச்சி போடுற ஜீன்ஸு, அதில் நமக்கு கிடைக்கிற காசு, ஃப்ரெண்ட் அவனுடைய காசுல நமக்கு வாங்கி கொடுக்குற டீ, நாம எங்கேயாவது ஏமாந்தது மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அச்சோ நானும் அதே மாதிரி தான் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கேட்கக்கூடியது இருக்கு. அந்த ஒரு சந்தோஷம், விலைவாசி ஏறுனாலும் 10 ரூபாய்க்கு கிடைக்கிற அந்த ஒரு டீ. ஒரு பூ பட்டாம்பூச்சியை தேடி போறது கிடையாது, பட்டாம்பூச்சி தான் பூவை தேடி வருது. அது மாதிரி சந்தோஷத்தை நம்ம தேடி அலையக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதை நம்ம சந்தோஷமா எடுத்துக்க வேண்டியதுதான். இதுதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய டைப் ஆஃப் த இட்லி கடை ஸ்டோரி. உங்களை சுத்தியும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை பத்தி சொல்லலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.